நல்லா இருக்கு. அப்பளத்தெல்லாம் காய போட்டடா? ஓ, அப்பவே காய போட்டேனே. காக்கா வராதமா? காக்கா வராத வழி பண்ணிருக்கேன். இந்த ஆத்துல போட்டு இருக்க மாட்டேங்கிறது. கோட்டை காணவே. யார் எடுத்தாலோ, யார் எடுத்து எவர் சொல்ல ஒரு பாத்திரத்துக்கு போட்டாலோ தெரியலையே. இருவா, வேற எங்கேயும் போடாது. நான் விடுறேன். இதுக்கு ஏதோ கேஸ் வந்திருக்கு போல இருக்கு. எவன் போராத காலமோ பேச தெரியாது பேசி அவனுக்கே தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போறது. ஓட்டு இங்க இருக்கு. யார் எடுத்துட்டு வந்திருப்பா? இது யாரு அப்பளம்? பாட்டி அப்பளம். அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா? இது லாயர் கோட்டா இல்ல லோயர் கோட்டா? பாக்குறவர்கள் அறிவு இருக்கா உங்களுக்கு? மொட்டை மாடியில் அப்பளம் உனக்கு காக்கா வரட்ட என் கருப்பு கூட்டு தான் கிடைச்சதா? இன்னைக்குன்னு திடீர்னு கேஸ் வந்திருக்கு. என் கட்சிக்காரங்க என்ன பத்தி என்ன நினைப்பான்? பெரிய பேரிஸ்டர் நினைப்பு. ஹைகோர்ட்டே பார்த்தது இல்ல. கோர்ட்டுக்கு போறதுக்கு பஸ் நம்பர் தெரியுமா? கைதாப்பேட்டை வந்து கோர்ட்ல போய் உளராம பேசுங்க. நீங்க என்ன மாரியம்மன் கோயில் பூஜாரியா? இல்ல மீச பெருசா இருக்கேன்னு பாக்க. நல்ல ஆட்டுக்கடா ஜாட. தியாகுமாமா என்ன நேக்கு வேர்க்கடல பர்த்திக்கு 10 பைசா தந்தேன்னா நான் உங்களுக்கு ஒண்ணு தருவேன். என்னது பார்த்தேளா? லெட்டர். நீங்க ஊருக்கு போறதுப்ப வந்தது. உங்க அக்கா எழுதியிருக்கா. எப்படி தெரியுங்க அக்கா எழுதிருக்கான்னு? நான் தான் லெட்டர் பிரிச்சு படிச்சுட்டேனே. மத்தவ லெட்டர் படிக்கிறது தப்புன்னு தெரியாதா? படிச்சுட்டு அப்படியே வச்சாதான் தப்பு. நான் தான் மறுபடியும் ஒட்டி வச்சிருக்கேனே. நேக்கு இந்த பொறுத்தியாருக்கு வந்த லெட்டர்ஸ்னா சும்மாவே இருக்க முடியாது. பிரிச்சு படிச்சுட்டே இருப்பேன். ஐயா பூபதி மாமா, நீங்க அப்பப்போ இந்த சிகரெட் இன்ஜின் மாதிரி புகைச்சுட்டே இருக்கல. இந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நே கத்தறடா? எல்லாம் அப்புறமா சொல்லி தரேன்டா. வெறும் உடம்புல கைய வைக்காத. ரொம்ப கூமா இருக்கு. அப்ப மாமா நான் வட்டுமா? வரும்படி வருது. இந்த 10 பைசா பர்ஃபி வாங்கிக்கோ. இன்னொரு 10 பைசா போய் சாக்லேட் வாங்கிக்கோ. அம்மா ஒரு சின்ன டவுட். எந்த 10 பைசாக்கு சாக்லேட், எந்த 10 பைசாக்கு பர்ஃபி? ஐயோ எதையாவது வாங்கி தொலையண்டா. போயண்டா. என்னடா லெட்டர் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வழக்கம் போல பழைய பல்லவி. கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு. ஐயன் அவங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டான்னு. டேய், எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பாட தெரியணும். அழகான சரீரம் சாரீரம் ரெண்டுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட தொழிலுக்கு அவ இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கணும். பள்ளி மேல விழுந்துடுத்து. அப்படியா? எங்க விழுந்தது? இடது பக்கத்துல. என்ன ஆகுமோ தெரியலையே. பள்ளி விழு பழம் என்னன்னு பஞ்சாங்க பாருங்களேன். கலை கலகம், குடுமி சுகம், கூந்தல் லாபம், சிரசு மரணம். தள்ளி போயிட்டு இடது புஜம். என்ன போட்டிருக்கு? நீங்களே பாருங்க. என்ன கேட்பானே? என்ன போட்டிருக்கு மாமி? நான் சொல்ல மாட்டேன். அருந்ததி என்னவா போட்டிருக்கு? அன்னி மாதிரி ஏதாவது போட்டோவா? ரொம்ப அவசியம் உனக்கு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறேன்? கிடந்து கொஞ்சம் என்ன போட்டிருக்க? ஈசா, என் குழந்தைங்க அனாதை வச்சிருவா சொல்லுங்க. ஆத்துல ராமராமா இருக்கணும். ஏன் அவருக்கு? அது வந்து இடது புஜம் ஸ்திரீ சுகம். ஸ்திரீல என்னப்பா சுகம்? ஸ்திரீ சுகம் அப்படின்னா என்னப்பா? வாத்து மாமா புஜத்துல விழ வேண்டிய பள்ளி, உருட்டு பள்ளி இடம் மாதிரியே வளருது. அதே உங்களுக்கு எதனா புரியுதா? எடை விட மாதிரி இத்தனை இருக்கிறது. நல்ல நாள்லயே இந்த மனுஷன் துஷ்டன். இன்னைக்கும் பார்த்து இடதுகையில பள்ளி வர விழுந்துச்சு. என்ன அப்புறம்? ராஜம் கண்மணி ராஜம் ராஜம் கண்மணி ராஜம் ராஜம் கண்மணி ராஜம் ராஜம். இங்க நிக்கிறேன். நான் எம்மா நேரமா கூலில நீ கவனிக்கிறியா? குடிச்சிட்டு வந்திருக்கேனா? நம்ம கொலை என்ன கோத்தம் என்ன இப்படி கண்டா குடிச்சிட்டு வந்து நிக்க? ராமானுஜா கிச்சாமி இவ 2 பேரும் ஆளுக்கு 12,000 ரூபாய் போட்டு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தா. சவரன் கிளாஸ் அடிச்சு சவரன் வாங்க யோசனை இல்லை. சவரன் பிராண்டி வேற.
இத்தனை பெத்தத்தை எங்களுக்கு வடிச்சு கொட்டதுக்கு நான் பின்னாடி இருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வந்து நாட்டம் பண்ணலடா. ஏன் கூலிட்டு இருக்கிற? தலையை வெட்டி கூவத்துல கடாச்சிருவாங்க. வாயை திறக்காதே, கூவத்துக்குள்ள நாளது. என் வாயை கூவன்னு சொல்லாதடி, வாயில போட்டு ஓட்டி பாத்துருவானுங்க. உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்துக்கு நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போயிட்டேன். மோசம் போயிட்டியா? யாரு எனக்கு சொல்ல, நீ டீச்சர் யாராவது? மாமி, ராமதுர மாமா கூட்டாரா? சோமாரி, இன்னும் கீரண்டா கூடல. சாப்பாடு போடு. இந்த பாரு, எப்ப நீ குடிக்க ஆரம்பிச்சீரோ இந்த ஆசை உனக்கு சோறு கிடையாது. கிடையாதா? கிடையாது. குடு குடு. நேரம் ஞாயிறு கடைக்கு போய் கோழி பிரியாணி வெட்டின்னு வர. நாட்டுல தப்பை போட்டு புசுக்க. என்ன வேற இடம் இல்லையா? நீ நான் சொல்லிட்டு அலையிறே. ஆரம்பத்துல நீ எனக்கு கிடைச்சது பாக்கியம் நினைச்சிட்டு. இப்ப மட்டும் என்ன, நீ இத்தனைய பெற்றாலும் மல்கோட மாதிரி தலதலன்னு இருக்க. என்ன தொட்டே வெட்டுவேன். என்ன நான் தொடக்கூடாதா? தொடப்படாதே. நிஜமா தான் சொல்றியா? ஆமா. விடு விடு. இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன். வேண்டாம். இப்பவே வீட்டை விட்டு போறேன். சாயங்காலம் ஆக போறேன். சூடு சொரணி உள்ள மனுஷனா இருந்தா இப்பவே ஆத்த விட்டு போயிடணும். சாராயம் குடிச்சு சாமியாராயி கஞ்சாவை குடிச்சுன்னு ஆடுங்க. போகும் போறேன். போங்க. போறேன். கடையை அடைச்சிருவான். இந்தாண்ணா, நீ செய்யறது கொஞ்சம் கூட கறி கட்டால. கொஞ்சம் கூட கரைக்கிட்டா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பண்றது. என்ன அச்சா கீசிடுவேன். கேட்டுடுவியா? கேட்கவே கேட்கவே. சரியா? சரி. சரியா? தப்பு. சரியா தப்பா? சரி. சரியா தப்பா? சரி. சரியா தப்பா? ஹாய் போட வேண்டாத. ஐயோ எல்லாம் கிருஷ்ணகிரியில இருந்து இம்போர்ட் பண்ண குழந்தைங்க. அவன் குழந்தை வர வேண்டி அரச மரத்தை சுத்துவா. இவன் அம்மா ஆஞ்சநேயர் கோயிலை சுத்தி இருப்பா போட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நின்று இருந்தா இதுகளுக்கு நான் தலைவர் ஆயிடுவேன். அழப்பா தியாகம் ஊருந்து இப்பதான் வரையா? கச்சேரிலாம் நல்லா நடந்துக்கணும். தொண்டை கட்டிக்கு பாரி பாட்டுல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை தேடிட்டு வரவாளுக்கலாம். நீ இன்னைக்கு வருவேன்னு சொல்லியாச்சு. வாடாப்பா வா. ஏண்டி ராஜா ரேஷன் வந்து வந்தாரு? ஆமாப்பா, இந்த ரேஷன் கார்டு புதுக்கிறோம் வந்தா உன் பேரை சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. நான் வரேன். என்ன ரெண்டே நான் நினைச்சல மாவடுவா கருத்து போயிட்டான் குழந்தை. மாமா, எங்க அம்மா இன்னைக்கு நெய்தா சமைச்சிருக்கா. அப்படியே? ரொம்ப தேங்க்ஸ் உங்க அம்மாட்ட சொல்லு. ஆமா ராதா, யார் பாடுறது? புது குரலா கேக்குறது தெரியாதா? புதுசா ஒரு மாமி குடி வந்திருக்கா. உங்களோட பிரமாதமா பாடுறம்மா. ஓ ஐ சி. தியாகு, டே தியாகு, தலையில ஷாம்புவோட ஊறாகிறா பைத்தியம் முடிச்சிட போறது. காயப்பட்ட துணிகளை காணுமே. ஒருவேளை காத்து மழையில பறந்து போயிடுச்சோ? என்னது, காயப்பட்ட துணிகளை அயன் பண்ணிருக்கேன்? யார் பண்ணிருப்பாங்க? மை காட், குக்கர்ல சாத்த வச்சு குளிக்க வந்துட்டேனே. கேஸ் கத்துற சத்தம் கேக்குறதே. கேஸ் ஆஃப்ல இருக்கு, குக்கர் இறக்கி வச்சிருக்கு.
யார் இந்த பரோபகாரி? ஓஹோ, நீங்க தான் அந்த மர்ம பரோபகாரியா? தோசை வாக்கில போலாம் விட மாட்டேங்கிறீடா. என்ன கடறே அக்கம் பக்கத்துல இருக்கா? நேற்று எதுமாச்சு தப்பா நினைக்க போறடா. பாப்பா பாரு அசத்து நீதான் அசத்து. நான் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறேன். பக்கத்தாத்து பாச்சு பாருப்பா, பம்பர் எல்லாம் விடுறாப்பா. அடே அவன் அப்பம் பம்பர்களை வச்சிருக்கான்டா. நீ எப்ப வைக்க போற? சரி சரி வச்சா போச்சு. அடுத்த அரவிந்த் பாருப்பா, லட்டெல்லாம் தின்றான்பா. அடே அவன் அப்ப பட்சண கடை வச்சிருக்கான்டா. செலவு பண்ணி நீ வைய. சரி 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 பாப்பா நீ கோடி ஆத்து குப்பு அவன் அதிர்ஷ்டம் எல்லாம் தின்றான்பா. அடே அவன் அப்ப நீ திவசம்டா. நோக்கு எப்ப தேவசம் பண்ணா போடு. அதனாலதான் பாத்துட்டு வர சொன்னார். ஏன் நான் என்ன பணம் கொடுக்க மாட்டேனா? அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆக்கும். வருஷம் முடியறதுக்கு இன்னும் 11 மாசம் தான் பாக்கி இருக்குது. மொத்தமா அத்தனை மாசத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல கொடுப்பேன் ஆக்கும். உன் முதல்ல என்கிட்ட சொல்லு, 100க்கு 10 ரூபா வேணாலும் வட்டி போட்டு தரேன்னு. மாமி உங்களை பாத்துட்டு தான் வர சொன்னார், பணம் கேட்க சொல்லல. அதானே என்னை பத்தி அவருக்கு தெரியாத? ஏண்டே நோக்கு குழந்தை பிறக்கிறாரு தெரியுமா? அது இல்லைங்க, நான் எவ்வளவு கரார் கண்டிப்பேருங்கிறது அவருக்கு தெரியுமே. சரி மாமி நான் வரேன். சரி 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 நில்லு. அஞ்சுதானே? ஒரு 20 கிரவுண்ட்ல பாரதியார் சொன்ன மாதிரி 10-15 தென்னை மரம், நடுவுல ஒரு பங்களா, மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல நானும் எங்க ஆத்துக்காரரும் பால் சோறு சாப்பிடணும். அப்படி ஒரு பங்களா இருந்தா சொல்லு, வர்ற ஜனவரிக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். 20 கிரவுண்ட்லயா? 20 கிரவுண்ட்லயா? சைட்ல 5 கிரவுண்ட் அதிகமா இருந்த கூட பரவாயில்ல, பாத்து சொல்லு. சரி மாமி நான் பார்த்து சொல்றேன். ஓ வரேன். என்னடி நீ பாட்டுக்கு அள்ளி விட்டுட்டே இருக்க? என்ன காசு இல்லாத கழுதே காசு இல்லாத கழுதேன்னு சொல்லிட்டு இல்லையா? இனிமே நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க, கோடீஸ்வரி ராஜம்னு. சரி சரி இந்த கோழியில கொஞ்சம் குழம்பு ஊத்து. காரத்தை அதிகமா சேர்த்துக்காதே, இல்லறதுக்கு இடைஞ்சல். நெய்ய கிளம்ப விட்டு கொண்டு அதுல ஒண்ணும் குறைச்சது இல்ல. யார் ராணி எங்க வந்த? ஈட்டிக்காரங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு காம்பவுண்ட்ல இருக்கவங்க சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்தேன். வீட்டுக்கார அனுப்பிச்சாரா? என்ன சொன்னார்? நீங்க தோட்டத்தான் தின்றீங்களா இல்ல? கையில சோறான தின்னு இருக்கேன் பாரு. என்னடா அனாவசியமா பேசிட்டு இருக்க? இல்ல என்னமா 2000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப வந்து பணம் கேட்டாலும் இப்போவா நாளைக்கா பிறகுவான்னு தாஜா சொல்லிட்டு என்ன அர்த்தம்? பணம் குடிக்கிறீங்களா இல்ல பாத்திரம் மரங்களை எடுத்துட்டு போலாமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆக போறேன். ஒரு 2000 ரூபாய் பணத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி எரிஞ்சிருவேங்க. உன் முதல்ல என்கிட்ட சொல்லு. கோடீஸ்வரியா? ஆமா. என்ன கொள்ளையடிக்க போறீங்களா? எல்லாம் கிட்ட விவரம் வேணுமா? இந்த வருஷம் எண்டுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது. அந்த குழந்தை பிறந்த அர்த்தத்துல நான் உடனே கோடீஸ்வரி ஆயிடுவேன். குழந்தையா? அது எப்படி பிறக்கும்? ஏன் பிறக்காது? எனக்கு என்ன வயசாயிடுச்சா? இல்ல எங்க ஆத்துக்காரர் தான் வயசாயிடுச்சா? அவரை பாரு, நல்ல விநாயகத்தை தூக்கி பிடிச்ச குளத்தாட்ட கொண்டு ஒழுங்கு இருக்க. ஆமாமா மாமா கொழுக்கட்டை மாதிரிதான் இருக்கிறாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? 5 கிலோ அரிசிக்கும் 60 ரூபாய் பணத்துக்கும் மாமா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொன்னேன்? குடும்ப கட்டுப்பாடு நான் தான் கூட்டிட்டு போனேன். நிஜமாவா? ஏன் காணோம்? எங்க இருந்த பிராமணா? இங்க இருக்கேன். வாங்க. அவனுக்கு இருக்கலாம் உண்மைதானே? ஆமாடி, நீ ஆட்டை விட்டு துரத்துறோன்னு எனக்கு சோத்துக்கு வழி இல்ல. அவ 60 ரூபாய் பணம் கொடுத்தா, அதுல ஒரு வாரத்தை ஓட்டுனேன். அதுக்கு பிறகுதான் ஓட்டல மா வாட்டினேன். அப்பதான் நீ அழைச்சிட்டு வந்து ஐயோ 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 ஐயோ, அட பாவி பிராமணா, யாரு இப்படி மண்ணவாரி போட்டு இனிமே நான் எப்படி கொண்டு எப்படி கோடீஸ்வரி ஆகுறது? இந்த ஓரத்துல மோர் ஊத்துறி உன் முகம் கட்டி மூணு இல்லையா? நான் சாப்பிட எடுத்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் நாய்க்கு போட்டுக்கிறேன். அதாவது நன்றி. திமுல வேஷ்டிய திரும்ப திரும்ப 4 நாளைக்கு கட்டிக்கிற மாதிரி நீயும் இந்த புடவைய வச்சுட்டே காலத்தை ஓட்டிட்ட. ஊசி வச்சாலே கிழியுதே. ஏன் வாங்கி கொடுக்கறது தானே? யார் வேண்டானது? போன வாரம் தான் உங்க ஹெட் கிளார்க் ஆம்படையா
வெள்ளிக்கிழமைன்னு வெத்தலை பாக்கல புடவை வச்சு கொடுத்தா. சார் அடடே இப்படி 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 வாங்க சார். புடிஞ்சு வாங்க, இடிச்சுட்டு போறேன். வாங்க உட்காருங்க. அருந்ததி சார் யாரு தெரியுமோ? ஃபேமஸ் சிங்கர் தியாகு மாடியில தான் குடியிருக்கார். பார்த்துட்டு இருக்கோமே தவிர பேசினது இல்ல. இன்னைக்கு ஈவினிங் சிட்டி ஹால்ல 100வது கச்சேரி, என்னோட 100th பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா ஆத்துல எல்லாரும் வரணும். இதுல 3 சீட் போட்டு வச்சிருக்கேன். இந்தாங்க. எங்க சார் வயத்து பாட்டை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. உங்க பாட்டை கேட்கவா போது இருக்கு. எங்க ஆத்துக்காரருக்கு வயசு 32, ஆனா ஆபீஸ்ல சர்வீஸ் 50 வருஷம். என்னது 32 வயசுல 50 வருஷம் சர்வீஸா? அது எப்படி? ஓவர் டைம் செய்யறாரு. குட் ஜோக் குட் ஜோக். இவரை தேடி வாக்கப்பட்டதை விடவா ஜோக் இருக்கு. 4 இடம் போவோம், சினிமா டிராமா கச்சேரி ஒண்ணும் கிடையாது. அப்படியா? இன்னைக்கு உங்களையும் அவளையும் கூட்டிட்டு நிச்சயமா என் கச்சேரிக்கு வரார். இருக்கோ, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். இல்ல நான் காபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. மாமி நீங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுன ரொம்ப பிளேன். சிலர மாதிரி உம்மனா மூஞ்சி மாதிரி இல்லாம. இவாத்து மனுஷா பூரா ஊம குசும்புகள். ஆமாண்டி, உங்ககிட்ட மாட்டி தவிக்கிறோமே நாங்க ஊம குசும்புதான். ஆமா, உங்களுக்கு எந்த பக்கம்? மன்னார்குடி. மன்னார்குடியில எங்க? பஞ்சாமி தீட்சிதர் வகைரா. நானும் தான். அப்படியா? நம்ம பம்பாய் ராமு தெரியுமோ இல்லையோ, அவரோட சொந்த தம்பியோட மச்சனம் புள்ளதான் நான். அட ரொம்ப கிட்டக்க வந்துட்டல. நெருங்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இன்னைக்கு என் கச்சேரிக்கு நிச்சயமா வரேன். என்னன்னா கேக்குறாரு? அதுதான் சுத்தி உழைச்சு தாயாதி பங்காளியா போயிட்டல, அப்புறம் என்ன போவோம். சார் அவசியம் வரோம் சார். சரி வரேன், தியேட்டர்ல பாத்துக்கிறேன். நல்ல பிள்ளை. அதான் காம்ப்ளிமெண்டரி கொடுத்துட்டாரடி, அப்புறம் என்ன சர்டிபிகேட்? நல்ல பிள்ளை.